யோ வந்துட்டாளா? கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியா உட்கார முடியாது. என்னைய வாங்கிட்டு வா, வெண்ணைய வாங்கிட்டு வான்னு உயிரை வாங்குவா. யோ மசன்னு உட்காந்துருக்காம குழாயில போய் 2 குடம் தண்ணி தூக்கிட்டு வா. என்னது தண்ணி தூக்கிட்டு வரணுமா? என்னால முடியாது சுந்தரி. சும்மா சும்மா வேலை சொல்லிக்கிட்டே இருக்கா? அப்படிதாயா வேலை சொல்லுவேன். என்னையா பண்ணுவ? இங்க பாரியா, ஒழுங்கா போய் 2 குடம் தண்ணி தூக்கிட்டு வா, இல்ல போய் சோறாக்கு போ. ஆமா ஆமா, அந்த ஒரு வேலையை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப அதையும் நானே செய்றேன். போ போய் குடத்தை எடுத்துட்டு வா. ரொம்பதாயா சலிச்சுக்கிற. போ போ. இந்தா நல்லா நிறையா பிடிச்சிட்டு வா. நிறையெல்லாம் முடிச்சுட்டு வர முடியாது, 3/4 குடம் தான் முடிச்சுட்டு வர முடியும். பூரா நனைஞ்சிரும் ட்ரெஸ் எல்லாம். ஆமா ஆமா, பெரிய பனாரஸ் பட்டு போட்டிருக்க நினைக்கிறதுக்கு. போயா. உன்கிட்டலாம் பேச முடியாது. கொண்டா. சோறாக்குற வேலை ஒன்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் என்கிட்டே தான் வாங்குறா. என்னடா இன்னைக்கு நீ வந்திருக்க? சுந்தரி வரலையா? அவ வீட்டுல வேலையா இருக்க கிழவி. என்ன தண்ணி பிடிச்சிட்டியா? ஆமா ஆமா, அவ ஒருத்தியே எவ்வளவு வேலையை தான் பாப்பா. நீ சும்மா தானே இருக்க? ஆமா ஆமா, நான் சும்மா இருக்கேன், நீ பார்த்த. ஆமா, சோத்துக்கு சத்த சோம்பேறி மாதிரி வீட்லயே தானடா உட்காந்துருக்க. ஏ கிழவி, தண்ணி பிடிச்சிட்டா எடு குடத்த, நான் பிடிச்சிட்டு போக. கிளவி கிளவின்ட்டு இருந்தா அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். அப்புறம் நீ என்ன குமரியா? ஏண்டா சுந்தரி, உன்னை இப்படி வச்சிருக்கும் போதே இந்த அநியாயம் பண்றியே. உன்னையெல்லாம் நான் நல்லா வச்சிருந்தா என்ன அநியாயம் பண்ணுவேன்? ஆட்டுக்கு வாள் அளந்தான் கொடுப்பேங்கிறது கரெக்டா இருக்கடா உன் விஷயத்துல. சொல்லிட்டாங்க மேடம், குடத்தை எடு கிளவி. அட வேகமா நட. ஏ கிளவி, 2 குடத்தை தூக்கிட்டு நடக்க வேணாம், பேசாம வா. ஐயோ ஏமா, ஐய என்னடா சுப்பு, ஒரு குடத்தை கூட தூக்க முடியாத உன்னால? யோ என்னையா பண்ணி வச்சிருக்க? குடத்தை உடைச்சு வச்சிருக்க. எனக்கு தெரியா இப்படிதான் ஏதாவது செய்வன்னு. போகும்போதே மொனன்ட்டு போனேன். சுந்தரி பேசாதையா நீயே. புது குடமா இருக்கு. ஐய இப்படி உடச்சுட்டானே. ஆமாம்மா, புது குடம் 100 ரூபா போட்டு வாங்கினேன். சே, 100 ரூபாயா? நல்ல குடமா இருக்கு, இவன் இப்படி உடச்சுட்டானே. ஏ கிழவி பேசாம இரு. இந்த குடம் அவ சீதனமா கொண்டு வந்தது. ஏ சுந்தரி, அப்படியா? இன்னும் புதுசாட்டு அப்படியே இருக்கு சுந்தரி. பரவாயில்ல. சரி சுந்தரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன புது குடத்தை தான் உடச்சுட்டான். சே, ஏயா இப்படி குடத்தை உடச்சுப்பிட்டில? வெளியவே கிடையா நீயே. வீட்டுக்குள்ள வந்த கை காலை முறிச்சு போடுவேன். சே, ஒன்னத்துக்கு லாய்க்கல. புருஷன் இங்கே விழுந்து கிடக்குறேன், அது இவளுக்கு பிரச்சனை இல்லை. குடம் தான் முக்கியமா. பழைய குடத்தை வச்சுக்கிட்டு புது குடம் இதுல இந்த பக்கத்து வீட்டுக்கார கிளவி வேற. பாருங்க மக்களே, இந்த குடத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.